அமெரிக்க அரசு தலைவர் டொனால்ட் ட்ரம்ப் கனடாவுடனான வணிக பேச்சுக்களை எதிர்பாராத விதமாக உடனடியாக முறித்துள்ளார். குடியரசுக் கட்சியின் முன்னாள் அமெரிக்க அரசு தலைவரான ரொனால்ட் ரீகனின் வார்த்தைகளை கனடா வேண்டுமென திரித்ததாக குற்றம் சாட்டியே ட்ரம்ப் இந்த முறிவை அறிவித்துள்ளார். தென்கொரியாவில் இந்த மாத இறுதியில் இடம்பெறவுள்ள ஆசிய பசிபிக் பொருளாதார ஒத்துழைப்பு உச்சி மாநாட்டை வைத்து கனடிய பிரதமர் மார்க் கார்னியுடன் ஒரு சந்திப்பை நடத்தவிருந்த டொனால்ட் ட்ரம்ப் கனடாவுடனான வணிக பேச்சுவார்த்தைகளை உடனடியாக முறித்துக் கொள்வதாக அறிவித்துள்ளார். முன்னாள் அமெரிக்க அரசு தலைவரான ரொனால்ட் ரீகன் குறிப்பிட்ட சில விடயங்களை கனேடிய அரசாங்கம் ஒரு விளம்பர பிரச்சாரத்தில் திரித்ததாக குற்றம் சாட்டியே ட்ரம்ப் இந்த முடிவை எடுத்துள்ளார். அமெரிக்காவுக்கும் கனடாவுக்கும் இடையில் வரிகள் அதிகரிக்கப்படுவதை எதிர்த்து தயாரிக்கப்பட்ட இந்த விளம்பரத்தில் குடியரசுக் கட்சியின் முன்னாள் அமெரிக்க தலைவரான ரொனால்ட் ரீகனின் வார்த்தைகளை கனடா வேண்டுமென திரித்ததாக வெள்ளை மாளிகை குற்றம் சாட்டிய நிலையில் ட்ரம்ப் இந்த முடிவினை அறிவித்துள்ளார். இதற்கிடையே ரீகனின் வார்த்தைகளை கனடிய அதிகாரிகள் திரித்தமை ஒரு மூர்க்கத்தனமான நடத்தை எனவும் ட்ரம்ப் கண்டனம் தெரிவித்துள்ளார். கனடா மோசடியாக ரொனால்ட் ரீகனின் வார்த்தைகளை திரித்து பயன்படுத்தியதாக ரொனால்ட் ரீகன் அறக்கட்டளையும் விசனம் தெரிவித்துள்ளது.